மனசு ஃபர்ஸ்ட் மனசு எழுதுவோம். மனசுனா என்ன? மனம்னாக்க நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம எது ஒண்ணு பண்ணாலும் நம்ம உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குரல், ஒரு இது நமக்கு சொல்லிட்டே இருக்கு இல்லையா? அதுதான் மனசுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஃபீலிங்ஸ் வந்து நம்மள எப்படி அஃபெக்ட் பண்றதோ அதுதான் மனம். ஃபீலிங்ஸ் நம்ம எண்ணங்களுடைய எதிரொலி தான் மனசு அப்படின்னு நினைக்கிறேன். எதிரொலி. மனசு அப்படிங்கிறது ஒரு குரங்கு மாதிரி. அது ஃபுல் ஆஃப் தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். நம்ம எது வேணான்னு சொல்றோமோ அதையே நினைக்கும். அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது போற போக்குலயே வந்து அதை வந்து நம்ம யாருன்னு பொறுமையா அதை நம்ம வாட்ச் பண்ணும்போது மட்டும்தான் அதை நம்ம புரிஞ்சுக்கதான் முடியும். அதை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது முடியாது. பல நம்ம ஞாபகங்கள் அது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது எல்லாமும் மனசு. டிராவல் மனசு எங்க வேணாலும் டிராவல் பண்ணும். மனசுனா மனசு டிராவல் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபீலிங்ஸ் வர இடம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னா, அந்த உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கறது, அதுதான் மனசு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் ஒரு 2 minutes தரேன். எல்லாரும் கண்ணை மூடிண்டு சும்மா ஒண்ணும் பண்ண வேண்டாம். சும்மா கண்ணை மூடிக்கோங்க. தியானம்லாம் இல்லை, தியானம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் கண்ணை மூடிக்கோங்க. ஒரு 2 minutes. என்ன வருதோ அதை எனக்கு அப்புறமா ஷேர் பண்ணு. என்ன என்ன வந்தது, என்ன தாட்ஸ், என்ன உங்க கண்ணை மூடினது, என்ன நடந்தது? ஃபர்ஸ்ட் கண்ணை மூடினாலுமே கண்ணை திறந்துடலாமான்னு ஒரு தாட் வந்தது. அதுக்கப்புறம் ஐயோ ஹாட்டா இருக்கு, ஃபேன் போடலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அதுக்கப்புறம் நீங்க இந்த இந்த இதுல ஃபர்ஸ்ட் வந்த பாட்டு எல்லாம் இது வந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட் என்ன பண்ணலாம், டின்னரு, நாளைக்கு என்ன பண்ணலாம்னு அந்த மாதிரி எல்லாம் தாட்ஸ் அங்க அங்க போச்சு. அதுக்கப்புறம் எப்ப கண்ணு திறக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டு. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அது வேறு மாதிரி இப்படி பாஞ்சுட்டே இருந்தது, ஒரு இடத்துல நிக்கவே இல்லை. வெரி குட். ஃபர்ஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இந்த கிளாஸ்ல இத்தனை வரைக்கும் என்னெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோங்கிற மாதிரி ஒரு ஃபிளீட்டிங் இது இருந்தது. அதுக்கப்புறமா இந்த 2 minutes எப்ப முடியும், மனசுனா என்னங்கிறதோட ஆன்சர் நம்மளுக்கு எப்ப கிடைக்கும், அதுவே யோசனையா அப்படியே யோசனையா இருந்தது.
இல்ல ஓகே. இப்ப எல்லாரும் என்ன ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்க போறாளா, அப்புறம் அதுக்கப்புறமா பகினி வந்து மனசுனா என்னன்னு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போறா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ம் எனக்கு வந்து இப்ப படிச்சதெல்லாம் படிச்சோம் இல்லையா, திருட பக்தி, ம் அதெல்லாம் நம்மளுக்கு வருமா, நம்மளால செய்ய முடியுமா, ம் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்திரமான ஒரு பக்தி வருமா, அதுக்கு ம் பகவானே நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா இப்ப என்னெல்லாம் சிந்தனை பண்றோமோ அதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ்ல வரும். சோ அத பத்தி நினைச்சுட்டு இப்பயே எனக்கு அந்த எண்ணத்தெல்லாம் பகவானோட பக்தி எனக்கு வரணும். இப்ப ஷமா தமா அதுல எல்லாம் ஒரு கண்ட்ரோல் என்னால பண்ண முடியுமா, எனக்கு அது சாத்தியமாகுமா, இத ம் பத்தி நினைச்சிட்டு அதுக்கெல்லாம் எனக்கு ஒரு சக்தியை கொடு, என்னால பண்றதுக்கு எனக்கு அது ஒரு திருட மனசை எனக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிருந்தேன் நான். ம் ஓகே. தேங்க்ஸ். வேற? அவதான் நினைச்சேன், திரும்ப திரும்ப அதே தான் நினைச்சேன். ம் இதுல நிறைய நம்ம அந்த தத்துவபோதம் இப்போ பண்ணிட்டு இருக்கிறது அதுல எல்லாம் நிறைய கேட்டும் பட் அதுல வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்ல வந்து ஐ ஃபீல் கொஞ்சம் லேக் பண்றேன்னு. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணோன்னு அது அந்த தாட் வந்தது. பின்ன அந்த மாதிரி பாகவதம் படிக்கிறோம். அப்போ அந்த பாகவதம் வந்து எனக்கு ரெகுலரா படிக்க முடியல நடுவில். ஸோ அது வந்து ஐ வாண்ட் டு கண்டினியூ, அது எப்படியாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டினியூ பண்ணணும்னு தோணுது. பின்ன வி ஹாவ் பாராயணம், நாராயணியம் பாராயணம் இருக்கு நாளானிக்கு. ஸோ அது வந்து நம்ம ஒண்ணு கூட ப்ராக்டிஸ் பண்ணி சரியா இது பண்ணோம் அப்படின்னு தோணுது. தென் ராத்திரி டின்னர் அப்கோர்ஸ் என்ன பண்ணணும் அந்த மாதிரி அது ஒரு இது வந்தது. பின்ன ஒரு சைக்கிளிங்க்கு ஒரு எக்ஸசைஸ்க்கு சைக்கிளிங் வாங்கி வச்சேன், பட் அது பண்றதே இல்லை. ஸோ அது கூட நம்ம பண்ணோம். ஸோ அந்த ரெகுலாரிட்டி இன்னும் ஃபுல்லா வரல. அது கொஞ்சம் கூட ஐ ஹாவ் டு ட்ரிம் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. வந்து புதன்கிழமை அன்னைக்கு அந்த மௌன விரதம் பண்ணினதோட எஃபெக்டா என்னன்னு தெரியல. பட் இப்போ நான் அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை, ஒண்ணுமே பண்ணல. அன்னைக்கு பண்ணினதோட சரி. அதுக்கப்புறம் டெய்லி பண்ணணும்னு நினைச்சுட்டே இருந்தேன், பட் பண்ண முடியல லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா. இப்போ கண்ணை மூடின்ற உடனே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தாட்ஸே வரல. ஐ வாஸ் ட்ரைங் டு அந்த ஒரு ஃபோக்கஸ் வந்து இந்த மாதிரி ஆனதே கிடையாது முன்னாடி. எனக்கே ஒரே ஆச்சரியமா இருந்தது. ஒரு செகண்டுக்கு லைக் ஒரு மாதிரி புல்லரிச்சு போயிடுச்சு. ஏன்னா இது வந்து எதிர்பார்க்கவே இல்லை. நான் கண்ண மூடின்ற உடனே நிறைய தாட்ஸ் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஐ வாஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஏபிள் டு ஜஸ்ட் ஸ்டே ஸ்டில். ஸோ இப்போ கண்ணை மூடினதும் தாட்ஸ் தான் நிறைய வருது எல்லாருக்கும் இல்லையா? ஸோ மனசு வந்து டிராவல் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஃபீலிங்ஸ் நடக்கிற இடம்னு சொன்னா எல்லாம் கரெக்டு தான். மனசு டிராவல் ஆகும் தான், மனோவேகம்னே சொல்லுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த ஃபீலிங்ஸ் நல்லது துக்கமும் சரி, இல்லை ஒரு சந்தோஷத்தையும் சரி நம்ம அனுபவிக்கிற இடம் அதுவும் ஓகே தான். மனசுக்கு நிறைய சொல்ல அது ஒரு டூல், அதை யூஸ் பண்ணி தான் மேலேயும் போடணும் இல்லை கீழே போடணும் அப்படின்னாலும் மனசு தான். இப்படி அது ஒரு சூக்ஷ்ம இந்திரியம்னு சொல்லலாம், இப்படி நிறைய சொல்லலாம். பட் இன்னொரு வே ஆஃப் இது டெஃபினிஷன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தான் கண்ணை மூட சொன்னேன். மூடினாலே நமக்கு என்ன வரும்னா தாட்ஸ் தான் நிறைய வரும் இல்லையா? அது இப்போ ஒருத்தரும் சொன்னதை பார்த்தா சில பேர் என்ன சொன்னா, கண்ணை வந்து நான் எப்போ ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஏதோ பாட்டு வந்தது அப்படின்னு சொன்னா, டின்னர் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதைத்தான் நம்ம தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தாட்ஸ்னா என்னன்னா, ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் தொடர்பே இருக்காது. அது தனியா இருக்கும், இது தனியா இருக்கும். ஒரு தாட் வரும், அதுக்கப்புறம் அது போயிடும். வேற தாட் வரும், அது போயிடும். அப்புறம் இன்னொரு தாட் வரும். இப்படி வந்துன்னு போயிட்டு இருக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்போ இவ சொன்னதுக்கு ஒரு ஃபேனை போடணும் அப்படின்னு நினைச்சேன், இல்லை ஃபேன் இல்லையேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, அடுத்தது ஒரு பாட்டு ஏதோ சொன்னா, இப்படி அப்ப அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அந்த தாட்டு போன பிறகு உடனே இந்த தாட்டு வருது. இதுதான் தாட்ஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ இன்னொன்னு இருக்கு, திங்கிங்னு சொல்லுவோம். இப்போ இங்க வந்தவா சொன்னவா எல்லாருமே தாட்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ சொன்னா நாராயணியம் பாராயணம் நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, அது ஒரு தாட். அப்புறம் டின்னர் அப்படின்னு நினைச்சேன், அப்ப அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது இல்லையா? ஸோ இந்த தாட்டு விழுந்ததும் அடுத்த தாட் வேற தாட் வருது, சம்பந்தமே இல்லாம வருது. ஸோ இதெல்லாம் வந்து தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளாஸை பத்தி சொன்னா, கிளாஸ் வந்து எப்போ இதுக்கு ஆன்சர் கிடைக்கும், எப்ப சொல்லுவா, நம்ம எப்ப கண்ணை முழிப்போம், அது வந்து திங்கிங். ஏன்னா எப்ப கண்ணை முழிப்போம், எப்ப ஆன்சர் கிடைக்கும், இது அடுத்தடுத்து ஒரே விஷயத்துக்கு தொடர்ந்து வருது.
இப்படி இருந்தா இது திங்கிங். பட் மோஸ்ட்லி சொன்னவெல்லாம் தாட்ஸ் சொன்னோம். தாட்ஸ்னா என்னன்னா ஒண்ணுக்கும் இன்னொன்னுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கிறது தாட்ஸ். திங்கிங்னா என்னன்னா ஒரே டைப் ஆஃப் தாட் தான், ஆனா அது அடுத்தடுத்து நம்மளை கூட்டிகிட்டே போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டின்னர்னு ஞாபகம் வந்த உடனே சப்பாத்தி மாவு பிசைஞ்சேனா, அது பிசைஞ்சேனா, ஓ இன்னைக்கு இதுவும் செய்யும், ஓ இன்னைக்கு என்ன தொட்டுக்க, ஓ இது அவளுக்கு பிடிக்காது. விஷயம் டின்னர் தான், ஆனா அதுலேருந்து நம்மளை அப்படியே இழுத்துன்னு போகும், நம்மள அறியாமையே நம்மளை கூட்டின்னு போயிடும். அப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் போன உடனே தான் நமக்கு அது விழுந்துரும். அப்புறம் ஓ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம கான்ஃபிடன்ஸ்க்கு வருவோம். அப்புறம் திருப்பி கொஞ்ச நேரத்துல நம்மள அறியாமையே கூட்டின்னு போவோம் இந்த மனசு. இதுதான் மனசு. எண்ணங்கள், அதாவது முடிவுக்கு வராத எண்ண ஓட்டங்களை கொண்டதுதான் மனது. சோ மனதோட டெபினிஷன் என்னன்னா முடிவில்லாத, அதுக்கு முடிவே கிடையாது, முடிவில்லாத ஒரு எண்ண ஓட்டங்களை கொண்டது. இதுதான் நம்மளை தியானத்துல டிஸ்டர்ப் பண்ணுது. இப்ப நீங்க தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னா உங்களை அறியாமையே கூட்டின்னு போகும். இது பண்ணோம், அதுக்கப்புறம் அது பண்ண. இப்ப வாக்கிங்னு எடுத்துட்டா வாக்கிங் போகணும், வாக்கிங்ல யாரை பாக்குறது, இப்படி வரும்போது காய் வாங்கி இப்படி ஒரே விஷயத்துக்கு போறது பத்தில இது திங்கிங். இது கொஞ்சம் தூரம் உங்களை இழுத்துன்னு போயிட்டு விட்டுரும். அப்புறம் தான் ஐயோ நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோமான்னு ஞாபகம் வரும். அப்புறம் திருப்பி நம்ம ஆரம்பிப்போம். திருப்பி கொஞ்ச நேரத்துல ஒரு தாட் வரும், அது விழுந்துடும். திருப்பி ஒரு தாட் வரும். திங்கிங்கா மாறாம இருக்கலாம், ஆனா தாட் வந்துட்டேதான் இருக்கும். சோ தாட் வரும் விழும், தாட் வரும் விழும் ஆனா இந்த தாட் திங்கிங்கா போறது பத்தில இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். தாட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறது தான் மனசோட நேச்சர். அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. தாட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். எப்போ நம்ம அவேர்னஸா அந்த தாட்டை நம்ம வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் அந்த தாட் வராது. அது நம்ம இன்னும் தியானத்துல பண்ண ஆரம்பிப்போம். அதை நம்ம வாட்ச் பண்ண அந்த தாட்டுகள் வராம இருக்கும். ஆனா இந்த தாட் திங்கிங்கா மாறுறது இல்ல, இழுத்துன்னு போறது பத்தியா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம அவேர்னஸோட, ரொம்ப அவேர்னஸோட இருந்தா இந்த திங்கிங் நம்மளோட சம்மதத்தோட தான் போகுதுங்கிற. ஆனா தாட்டு மனசோட இயல்பு, சுபாவம். அதோட வேலையே தாட்டை ப்ரொடியூஸ் பண்றதுதான். ஆனா அதை திங்கிங்கா நான் மாத்தி விட்டுறேன். அதுவும் நான் வேணும்னு பண்ணல, அதுவும் இந்த மனசுதான் அப்படியே இழுத்துன்னு போறது. நானும் கூட சேர்ந்து டிராவல் ஆயிடுறேன்ல, அது திங்கிங். சோ தாட்ஸும் திங்கிங்கும் இருக்கிற இடம் தான் மனசு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் நம்ம இந்த மனசை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். அது கொஞ்சம் நீங்க அபியாசம் பண்ணின்னு வாங்க. போன கிளாஸ் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணின்னு வரணும், கொடுத்த அபியாசத்தை பண்ணின்னு வரணும். இப்போ போன வீக்ல நான் கொடுத்தது மௌன விரதம் கொடுத்துருந்தேன். அதை நீங்க உள்ள போய் பார்க்கணும் உங்களான்ட்டு. யாராவது பண்ணல? 1 ஹவருக்கு மேல மௌனமாவே இருக்கவே முடியல. அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் அப்படி இருக்கு. அதுக்கு மௌனமா இருக்கிறதுக்கு கொஞ்சம் அசாத்தியமா இருந்தது. ட்ரை பண்ணாலும் 1 ஹவருக்கு மேல கண்டினியூஸா டெய்லியே பண்ணா கூட 1 ஹவருக்கு மேல அந்த மாதிரி இருக்க முடியல. வேற யாராவது ட்ரை பண்ணல? யாருமே ட்ரை பண்ணலையா? ஸோ இந்த வாரமும் அதே எக்ஸசைஸ் கொடுக்குறேன், தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த எக்ஸசைஸ் கொடுக்கறதே நீங்க பண்ணி வந்தாதான் அதுல உள்ள ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு தெரியவே செய்யும். இல்லைன்னா உங்களால அதை கண்டே பிடிக்க முடியாது. அந்த இதுல மௌன விரதம்ங்கிறது இப்போ இவர் மகாபெரிவாலாம் இயர்ஸ் டுகெதர் இருந்தார். 10 years 15 years இருந்தார் இல்லையா? தேனம்பாக்கத்துல இயர்ஸ் டுகெதர் அவர் மௌன விரதத்துல இருந்தார். சாப்பாடும் ரொம்ப லிமிட்டட் சாப்பாடு தான். இவ்வளவுத்துக்கும் நமக்கு மட்டும்தான் அவர் என்ன சன்னியாசி, அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு போய் கிடையவே கிடையாது. அவர் ஒரு மட்டத்துக்கே அதிபதி. சோ அதனால அவரை தேடி வரவா நிறைய, அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் நிறைய. ஆனாலும் அவர் அதெல்லாம் கண்டுக்கல. நான் மௌன விரதத்துல இருக்கேன்னு இருந்தார்ல. அதுவும் இயர்ஸ் டுகெதர். நம்ம அவ்வளோ இயர்ஸ் நம்மளால இருக்க முடியாட்டாலும் ஒரு 1 day, எப்பவோ ஒரு மாசத்துக்கு 1 day, இல்ல 2 monthsக்கு ஒரு நாள் அப்படியாவது நம்ம இருக்கணும்ல. இப்போ ஒரு 1 week டைம் கொடுத்தேன், ஒரு நாள் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் இதே நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இப்படி பண்ணதான் உங்களால உள்ள திரும்பவே முடியும். மௌன விரதத்துல என்ன வந்துருக்கு, மௌனமா இருந்தா எனக்கு என்ன ஞானம் வந்துருமா, இப்படி நம்ம குதர்க்கமா எல்லாத்துக்கும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கு ஒண்ணுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணினாதான் ரிசல்ட் நீங்க பார்க்கவே முடியும் இல்லையா? நான் என் மேல எனக்கு நம்பிக்கை குறைச்சல். அதனால நான் என்ன பண்ணினேன், எனக்கு தெரிஞ்சவா, எனக்கு எங்க அம்மாவுக்கு, எங்க அக்காவுக்கு, அவெல்லாம் சென்னையில இருக்கா. ஸோ அவளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் முன்னாடியே,
புதன்கிழமை அன்னைக்கு இத்தனை மணிலேருந்து அத்தனை மணி வரைக்கும் நான் அவைலபிளா இருக்க மாட்டேன். ஃபோன் பண்ணலன்னா எடுக்க மாட்டேன். ஏன்னா அவளும் பண்ணுவா, நானும் பண்ணுவேன். அதனால அது ஒரு ஒரு மெக்கானிசமா வச்சுட்டு இங்க இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லியிருந்தேன். ஸோ இதை நான் சொன்னதுனாலேயே எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்து உருவான மாதிரி ஒரு ஃபீலிங். அது கொஞ்சம் மோட்டிவேஷனும் கொடுத்தது, கொஞ்சம் பயமாவும் இருந்தது. இவ்வளோ 6 ஹவர்ஸ்ங்கிறது ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம். நீங்க சொன்ன 12 ஹவர்ஸ் இன்னும் கொஞ்சம் மலப்பா இருந்தது. அவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரியல. குழந்தை இருக்கா, ஸோ அதனால ஸ்கூல்ல இருந்து வரும்போது இருக்கணுங்கிறதுக்காக சரி நம்ம பாதியில 50% ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். அப்போ அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தத்துவபோதம் படிச்சிருக்கோம். அப்புறம் நிறைய லெக்சர்ஸ் எல்லாம் கேட்டுட்டே இருப்பேன் எப்பவுமே. அதனால ஒரு ஒரு அகங்காரம் இருந்தது. லைக் இது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல தோரணையில ஆரம்பிச்சேன். முதல்ல சுவாமி படம் வச்சு லைக் எனக்கு நான் ஐ பீன் ஃபாலோயிங் ராமகிருஷ்ண மடம்ங்கிறதுனால ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி, அப்புறம் விவேகானந்தர் அவளோட பிக்சரை வச்சுட்டு அவளுக்கு முன்னாடி ஒரு எல்இடி ஒரு லேம்பை வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரேயர் ஒன்று சொல்லிட்டு 8 மணிக்கு ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அது கொஞ்சம் டைம் ஆயிடுத்து. 8:10க்கு ஆரம்பிச்சேன். அதுவே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்தது ஆரம்பிக்கும் போது. அந்த ஒரு மைண்ட் செட்லயே குட்டி ப்ரேயர் சொல்லிட்டு நீங்க வந்து என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். என்ன பண்ணணுங்கிறதுக்கு அங்க உட்கார்ந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம கேட்கவே இல்லையே அப்படின்னு ஒரு தாட் வந்தது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே தரையிலேயே உட்காந்துருந்தேன். இங்க ரொம்ப நேரம் கீழே உட்கார முடியாது. அதனால கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசியிருந்தேன் இல்லையா, முன்னாடி நடக்கலாம் சொல்லியிருந்தேன். சரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நடந்தேன். அப்புறம் என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தியானம் வந்து அட்வைஸ் பண்ணல, நீங்க பண்ணாதீங்கன்னு சொன்ன மாதிரி நான் எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம மைண்ட் இன்னும் ட்ரெயின் ஆகல தியானத்துக்கு, அவ்வளவு நேரம் உட்காந்து பண்ண முடியாது, தூக்கம் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஹவர்லயே எனக்கு ரெஸ்ட்லெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், தியானமே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ட்ரை பண்ணினேன். தூங்கி போயிட்டேன். ஒரு 15 மினிட்ஸுக்கு சாலிடா தூங்கி போயாச்சு. அதுக்கப்புறம் எழுந்த உடனே மிஸ் பண்றோமே, வி ஷுடன்ட் டூ திஸ், அவ சொன்னாலே நம்ம மேபி அதை பண்ணிருக்க கூடாதோ அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அதுக்கப்புறமா திருப்பி கொஞ்ச நேரம் நடந்துட்டே இருந்தேன். அப்புறம் செகண்ட் ஹவர், ஃபர்ஸ்ட் ஹவர் இப்படியே போயிடுது. கொஞ்சம் டிஜெக்டடா இருந்தது. என்னடா இது, நம்ம வந்து என்ன இதை ஒரு சாதிக்கணும்னு நினைச்சுட்டு ஆரம்பிச்சோம், ஒன்றும் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹவர் என்ன ஆச்சு, அதே மாதிரி திருப்பியும் வேற ஒன்றும் பண்றதுக்கு இல்லை அப்படின்னு தியானமே ட்ரை பண்ணினேன். மறுபடியும் தூங்கி போயிட்டேன். ஒரு 15 மினிட்ஸுக்கு மறுபடியும் தூங்கி போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ரொம்பவே ஒரு சேட், ஒரு பயங்கர ஒரு ஃபீலிங் ஓவர் கம் பண்ணி ஜஸ்ட் ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடுது. நம்ம இவ்வளோலாம் கேட்குறோம், இவ்வளோலாம் படிக்கிறோம், இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு வந்து இது ப்ராக்டிஸ் இல்லைங்கிறது கரெக்டா தெரிஞ்சுது. ஆனா கூட இவ்வளோ வீக்கான பர்சனா நம்ம அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துருது. அதுக்கப்புறம் தேர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்சியரா வேண்டிண்டேன், பாருங்கோ நான் உங்களை நம்பி இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கேன், ஸோ தயவு செஞ்சு என் கூட இருங்கோ, ஐ ரியலி நீட் யுவர் சப்போர்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் சரண்டர். இது என் கையில இல்லை, இதை நான் பண்ணல, நான் பண்றேன் நினைச்சுட்டு தான் ஆரம்பிச்சிருக்கேன். அப்போதான் தோணிது. அத்தனை நேரம் வரைக்கும் அது உரைக்கல. அது தெரிஞ்ச உடனே கம்ப்ளீட் சரண்டர் கிட்ட ஃபுல்லா வேண்டிட்டு ஐ ஜஸ்ட் போ டவுன் அண்ட் ஐ செட் ஓகே, இப்போ பண்றேன். 2 ஹவர்ஸ் போயிடுத்து, இன்னும் 4 ஹவர்ஸ் தான் பாக்கி இருக்கு. ஐ ஹாவ் டு இதுல இருந்து வெளியில வரும்போது எனக்கு ஒரு சைன் வேணும், தட் ஐம் இந்த ரைட் பாத்துங்கிறது அது உங்க கையில தான் இருக்கு, ஐ சரண்டர் எவ்ரி திங் டு யூ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா திருப்பி லைக் வாக்கிங் தான் பண்ணினேன், தியானத்துக்கு போகல. ஃபர்ஸ்ட் வாக்கிங் பண்ணிட்டே இருந்தேன். வாக்கிங் பண்ணும்போதே ஐ ஸ்டார்டட் நோட்டிசிங், கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சேன், மைண்ட் எங்க போகுது, தாட்ஸ் எங்க போகுதுன்னு. இட் வாஸ் சோ கேயாட்டிக். அது வந்து ஒரு நம்ம மைண்ட்ல இவ்வளோ தாட்ஸ் இருக்குங்கிறதே அப்பதான் தெரிஞ்சது. இத்தனை நாள் வரைக்கும் அதை நோட்டீஸ் பண்ணாததுனாலயா என்னன்னு தெரியல. நான் ஐ கீப் திங்கிங் தட் ஐம் ஒரு மாதிரி, நான் ஒரு காம் பர்சனாலிட்டி, எனக்கு வந்து அவ்வளோ ரொம்ப டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். டஃப் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஐ யூஸ்வலி ஃபேஸ் இட் வெரி ஸ்ட்ராங். அந்த மாதிரியெல்லாம் நான் என்னை பத்தி நானே நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஐ லுக்ட் அட் த தாட்ஸ் அண்ட் ஐ வாஸ் திங்கிங், என்ன லைக் கண்டினியூஸா அந்த ஒரு தாட் வந்து அதை ஃபாலோ பண்ற, அதை அப்சர்வ் பண்றேன்னு நினைச்சுட்டு ஐ வாஸ் கோயிங் வித் இட். எனக்கு ஐ குட் ஃபீல் தட்
அது நம்ம அந்த ஒரு கூடயே அது கூடயே போயிட்டே இருக்கோமே. சரி இல்ல அங்க போக கூடாது, திருப்பி வான்னு சொல்லிட்டு டெலிபரேட்டா ஐ வாஸ் மேக்கிங் அட்டென்ஸ். அதுக்கப்புறம் வாக்கிங் ரொம்ப நேரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி இப்போ தியானம் திருப்பி ட்ரை பண்ணுவோம், பரவாயில்ல, தூங்கினாலும் பரவாயில்ல, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். இப்போ அந்த ஒரு டெக்னிக் ஒன்று தெரிஞ்சிருது, என்ன பண்ணணுங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால ஐ ஸ்டார்டட் டூயிங் தட். தேர்ட் ஆர் வந்து ஐ வாஸ் நாட் வெரி சக்சஸ்ஃபுல், பட் ஐ வாஸ் ஏபிள் டு சி வேர் மை ப்ராப்ளம் வாஸ். அட்லீஸ்ட் ஐ வாஸ் ஏபிள் டு டிட்டர்மின் தட் இங்கே தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்கு, ஸோ இதை தான் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஆனா தேர்ட் ஆர்ல இருந்து வெளியில வரும்போதும் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெரி சக்சஸ்ஃபுல், பட் ஆனா ஐ ஹேட் த கான்ஃபிடன்ஸ். அந்த பாயிண்ட்ல நம்ம எங்கேயோ வி ஆர் கோயிங் இந்த ரைட் பாத்துங்கிற ஒரு இது தெரிஞ்சுது. அப்புறம் ஃபோர்த் ஆர் வரும்போது கொஞ்சம் யோகா ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் சேர்ல உட்காந்துட்டு பண்ற யோகா ஸ்ட்ரெச்சஸ், அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில யோகா ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு பண்ணிட்டு அப்புறம் திருப்பி வாக்கிங் பண்ணிட்டு திருப்பி தியானத்துல உட்காந்தேன். அண்ட் திஸ் டைம் தாட்ஸ் வராம இல்ல, வந்தது. ஆனா ஐ வாஸ் நாட் லிங்கரிங் இன் தட். அதுக்குள்ளேயே நான் போகாம ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்டே வித் ஐ வாஸ் ஏபிள் டு பிரிங் இட் பேக். ஸோ அது திருப்பி ஐ வாஸ் ஏபிள் டு டூ தட். அந்த 4th hour 5th hour 6th hour மூணு மணி நேரமும் ஐ வாஸ் ஏபிள் டு சக்சஸ்ஃபுல்லி டூ தட். ஒரு வாட்டியும் ஃபர்ஸ்ட் 4th hourல ஐ வாஸ் ஏபிள் டு பி இன் தியானம் ஃபார் 15 minutes. அடுத்தது 5th hourல ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்டே இன் தியானம் ஃபார் 20 minutes. 6th hourல ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்டே இன் தியானம் ஃபார் 25 minutes. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். when I came out of it, I really திருப்பியும் ஒரு ப்ரேயரை சொல்லி அவள்கிட்ட சின்சியரா தேங்க் பண்ணினேன். நீங்க சொன்ன இல்லையா கிராட்டிடியூட், இந்த ஒரு இந்த சைனுக்கு தான் ஐ வாஸ் வெயிட்டிங். அதனால எனக்கு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதை முடிச்சுட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அன்னைக்கு டே ஃபுல்லும் அதுக்கு அடுத்த நாள் ஃபுல்லுமே ஐ வாஸ் லைக் ஃபீலிங் வெரி ப்ரொடக்டிவ். யூஸ்வலா காலத்தால எழுந்த உடனே தூக்கம் வரும், குழந்தை சீக்கிரமா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டேன் நானு. அதுக்கப்புறமே வந்து ஒண்ணுமே இருக்காது, ஒரு ருட்டீன் இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் ஒரு தமஸ் குணம் லைக் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்தது. பட் இப்போ இந்த லாஸ்ட் 3 days-ஆ ஐ ஹவ் பீன் லைக் வெரி ஆக்டிவ், வெரி ப்ரொடக்டிவ். திருப்பியும் என்னோட எக்ஸசைஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். ஐ எம் ஏபிள் டு டூ திங்ஸ் பெட்டர். ஐ எம் ஏபிள் டு see the difference. அந்த ஒரு 6 hours ஆஃப் ப்ராக்டிஸ் கேன் இவ்வளோ நாள் லாஸ்ட் ஆகும்னாக்கா ஐ கேன் ஒன்லி இமேஜின் இது ரெகுலரா பண்ணுனா ஐ திங்க் எவ்ரிபடி கேன் டெஃபினெட்லி பெனிஃபிட். கண்டிப்பா பண்ணி எல்லாருமே ட்ரை பண்ணணும்னு தோணிது. நான் ஐ எம் டெஃபினெட்லி கோயிங் டு, நான் ரொம்ப லைக் அதிகமா கமிட் பண்ணிக்காம அட்லீஸ்ட் 2 times a month ஐ வாண்ட் டு டூ திஸ் அட்லீஸ்ட். நீங்க இன்னைக்கு பக்தி பத்தி பேசினதுனால நான் ஐ தாட் இட் வாஸ் வெரி ரெலவெண்ட். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொன்ன மாதிரி முதல்ல ஆரம்பிச்சப்போ என்ன அறியாமையே ஒரு அகங்காரம் இருந்திருக்குங்கிறது அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சுதான் எனக்கு தெரிய வந்தது. அதனால நீங்க இன்னைக்கு சொன்ன உடனே எனக்கு அதுவும் உடனே கிளிக் ஆச்சு. நான் வந்து என்னோட நோட்லயும் நான் எழுதின நோட்லயும் ஐ வுட் ஹவ் மென்ஷன்ட். இதுல இருந்து ஞான மார்க்கத்துக்கு பக்தி இஸ் லைக் ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிற ஒரு ரியலைசேஷனும் இட் கேம் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஸோ வேற யாரும் ட்ரை பண்ணலையா? இந்த வாரமும் அதையே வச்சுக்கோங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணும். பகினி எஃபர்ட் எடுத்திருக்கா, வெரி நைஸ் பகினி. நீங்க பண்ணினதுல சில இது பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, சில இது நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வெளியில எல்லார்கிட்டையும் சொன்னது ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா எல்லாமே ஒரு விரதம் இருக்கும், இல்லை நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் டிவி பார்க்க மாட்டேன், நான் சீரியல் பார்க்க மாட்டேன், இந்த மாதிரி இதெல்லாம் வெளியில சொல்லிட்டோம். ஏன்னா அந்த வெளியில சொல்லிட்டோமேங்கிறதுக்காகவாது பார்க்காம இருப்பான். ஐயோ நம்மளுக்கு வந்து கிண்டல் பண்ண போறாளே, நம்ம வந்து வெளியில பெரிய இதுவா சொல்லிட்டு உட்காந்து நம்ம டிவி பாக்குறோமே அப்படின்னு அந்த ஒரு சொன்னது நம்மளை வந்து பிளாக் பண்ணும், பார்க்காதன்னு. அந்த மாதிரி வெளியில நான் வந்து மனோரதம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணாம இருக்க முடியாது. ஸோ அதனால அது சொல்லறதுங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். சொல்லணும், ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு, இன்னொன்னு நாம பண்ணறதுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட் அது. அதனால அது வெளியில சொன்னது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். நீங்க வந்து இன்னொன்னு, நீங்க அந்த இதுல மனசு விருத்திகளை பாக்குறது, மனசு எங்க போறது பாக்குறது, இட்ஸ் குட். ஆனா நீங்க வந்து இந்த லெவல்ல நீங்க தியானம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா நான் அதான் திருப்பி சொன்னேன், தியானம்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு தூக்கத்துல கொண்டு விடும். ஏன்னா நம்ம தனியா இருக்கோம், ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ரொம்ப காமா இருக்கும் போது அப்படியே ஆட்டோமேட்டிக், ஏன்னா நமக்கு ப்ராக்டிஸ் இல்லை. அப்படிங்கும் போது அது கண்டிப்பா தமசுக்கு இழுத்துன்னு போறதுக்கு நிறைய சான்ஸ். அதனாலதான் தியானத்தை அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, பண்ணி அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சா இட்ஸ் குட். பட் ஏன்னா நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்மள அறியாம தூங்கிட்டு நம்ம முடிச்சு பார்க்கும்போது ஒரு 1/2 hour போயிருக்கோம்.
அப்ப வேஸ்ட் ஆஃப் டைம் இல்ல. அதுக்காக சொன்னேன் தியானம் பண்ண வேண்டாம்னு. ப்ராக்டிஸ் இருக்கிறவா பண்ணலாம், பண்ணிட்டு அதுல சில இது தெரியும் உங்களுக்கு. ஏதாவது ஒண்ணு மௌனவிரதத்துல இருக்கும்போது நல்லாவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தப்பு கிடையாது. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருந்துட்டோம்னா அது கண்டிப்பா ஒரு தமஸ்ல தான் கொண்டு விடும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க யோகா பண்ணக்கூடாது. யோகா பண்ணணும், நல்லதுதான். அது வந்து மௌனவிரதத்துல இருக்கும்போது யோகா பண்ணக்கூடாது. எப்படி நான் வந்து தியானத்துல இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, தியானத்துல இருக்கும்போது நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கலாம், ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால அது பின்னாடி போகக்கூடாது. சொல்யூஷன் வேணும் இந்த ப்ராப்ளமுக்குன்னு தனியா உட்காந்து தியானம் மாதிரி உட்காந்து நான் பண்றேன், எனக்கு இன்னைக்கு இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் வேணும்னா அது கிடைக்கும், அது ஓகே. பட் தியானத்துல அதை கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி ஏன்னா அது பிளாக் தியானத்துக்கு. அதே மாதிரி நீங்க வந்து மௌனவிரதம்னு இருக்கும்போது யோகா பண்ணக்கூடாது. ஏன்னா நான் யோகா ஒரு 1 hour பண்ணி கூட நான் வந்து டைப் அப்படியே ஒட்டிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பண்ணினவாளுக்கு தெரியும், இது வந்து ஒரு ஸ்டேஜ்ல நம்ம இப்படிதான் தனியா இருக்கணும். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. இவ்வளவுத்துக்கும் நமக்கு இந்த ஓரளவு நாலேஜ், ஓரளவு நாள் அட்லீஸ்ட் உள்ள போயிருக்கு. நம்மளோட இன்னும் விருத்திகளை எப்படி பாக்குறதுலாம் பார்ப்போம். தத்துவபோதம் வந்தால தெரியும், விருத்திகளை எப்படி பார்க்கணும், நம்மளோட வாசனைகளை எப்படி போய் பாயிண்ட் அவுட் பண்ணணுங்கிறது தெரியும். அப்படி தெரிஞ்சுமே நம்மளால அந்த மௌனவிரதத்துல இருக்கும்போது இப்படி போக முடியல பாருங்க, போறதுக்கு விட மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் தெரியலன்னா, இல்ல இது தெரிஞ்சுமே நம்ம என்ன பண்ணன்னு நம்ம வரும்போது நம்மளால அந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் தனியா இருக்கும்போது அது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கும், எங்க கொண்டு விடும் யோசிச்சு பாருங்க. அதுக்குத்தான் இதை பழகணும். இதை பழக பழக மகாபெரிவா 15 years 10 years அப்படி டுகெதர் இருந்திருக்கா. அப்படி இருக்கும்போது நம்மளால அவராலையும் பண்ண முடியும், நம்மளாலையும் பண்ண முடியும் தான். ஆனா அதுக்கு ரொம்ப எஃபர்ட் வேணும், ரொம்ப ஒரு அபியாசம் வேணும் தான். அட்லீஸ்ட் ஒரு நாள் அது கண்டிப்பா முடியும், முயற்சி பண்ணா. இப்போ பையனே வந்து நீங்க 6 hours பண்ணியிருக்கேன், பட் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவர்ஸ் கூட்டணும், கண்டிப்பா கூட்டணும். அது மாதிரி இன்னொரு பையனே சொன்னா என்னால 1 hour மேல முடியல அப்படின்னு. அப்ப இப்பதான் உங்களுக்கே தெரியும், 1 hour மேல கூட என்னால என்னோட இருக்க முடியல, என்னோட நான் இருக்கிறதுக்கு என்னால முடியல இல்லையா. ஏன்னா அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ், அவ்வளோ இந்திரியங்களுக்கு விஷயங்கள் வந்துட்டே இருக்கு வேர்ல்ட்லி லைஃப்ல. ஸோ அதுல இருந்து நம்ம விலகி இருக்கணும். ஆக்சுவலா நம்ம வந்து வானப்பிரஸ்த ஏஜ்னா நம்ம அங்க இருக்கணும் காட்டுல. ஆனா அதெல்லாம் அட்லீஸ்ட் இல்லை, நம்ம வீட்டுல இருந்துட்டு வானப்பிரஸ்தத்துல இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் நடுவில் ஒரு நாள் நம்மளை விலக்கிக்கணும். நம்மளே விலக்கி அப்பதான் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் நமக்கு அப்படி ஒரு லைஃப்ல வந்ததுன்னா நம்மளால இருக்க முடியும். இதுல என்ன இருக்கு, நான் இருந்திருக்கேன். அதுக்குதான் விரதங்கள்லாம் சாப்பிடாம இருந்து அப்பப்போ ஏகாதசிக்கோ இதுக்கோ நம்ம விரதங்கள் இருந்து பழகும் போது பின்னாடி ஒரு நாள் டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலாம், இல்ல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரைச்சே இதுல என்ன இருக்கு, நான் என்னால இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். இல்லைன்னா ஒரு வேளை இல்லைன்னா கூட ஐயோ எனக்கு சாப்பாடே இல்லையா அப்படின்னு ஏதோ உயிர் போற மாதிரி எல்லாம் பட்டுன்னு வருவா. அதெல்லாம் வராது. இதை பழகிட்டோம்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணும். ஸோ அதுக்குதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பண்ணாதவா கண்டிப்பா இந்த வீக்ல ஒரு நாள் எடுத்துட்டு பண்ணணும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொஞ்சம் நிறைய பேர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும். 6 hours நீங்க படிக்க கூட கொஞ்சம் 12 hours ட்ரை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது தான் நம்ம வந்து கொஞ்சம் டேஸ் அப்புறம் ஒரு 2 days இருந்து பழகணும், இன்னும் டேஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். அப்பதான் நம்மளால அந்த ஒரு அபியாசம்ங்கிறதே அப்பதான் வரும். அப்பதான் உங்களுக்கு நிறைய உண்மைகள் வெளியில வரும், நம்மளை பத்தியே நமக்கு வரும். இந்த தாட்ஸ் எல்லாம் நமக்கு வருதா, நம்மளால இப்படி இருக்க முடியலையா, இருந்துடலாம்னு நினைச்சேன். இப்ப பைரி சொன்னால நான் நிறைய கேட்டிருக்கேன், சிரவணம் பண்ணியிருக்கேன், ஸோ இதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு நினைச்சேன் அப்படின்னு. ஆனா அது உட்காரும் போது தான் அவ்வளோ டிஃபிகல்ட். ஸோ இவ்வளவு நம்ம விஷயம் தெரிஞ்சே நம்மளால உட்கார முடியலன்னா யோசிச்சு பாருங்க, விஷயம் தெரியாத வாக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இது. அப்ப நம்ம தெரிஞ்சும் அதை ப்ராக்டிஸ் பண்ணாம இருக்கக்கூடாது, பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் இந்த வீக் எடுத்துக்கோங்க, ஒரு நாள் உங்களை இந்த வேர்ல்ட்லி திங்ஸ்ல இருந்து விலக்கி வச்சுக்கணும். எதுவும் போனு எதுவும் கூடாது, யோகாலாம் பண்ணக்கூடாது, நோ எக்ஸசைஸ். அப்புறம் உள்ள போய் வாக்கிங் பண்ணிட்டு ஆரம்பிக்க கூடாது. இந்த வாக்கிங் யோகா கொஞ்சம் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு என்னோட நான் இருக்கணும். என்னோட அது இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், நான் ஈஸின்னு சொல்ல வரல. இதான் நம்மளோட நம்ம இருந்தே பழக்கமே இல்லை. நம்ம வந்து யார் கூடயாவது இருப்போம், இல்லை யாரோட பேசணும், ஒண்ணு இல்லைன்னா மொபைலோட பேசிட்டு இருக்கணும். நமக்கு அப்படியே பழகி தனியா இருக்கிறது, என் கூட இருக்கிறதுங்கிறதே எனக்கு போர் அடிக்கிறது, என்னால இருக்க முடியல இல்லையா. அப்படி இருக்கக்கூடாது, என் கூட இருக்கிறது நான் என்ஜாய் பண்ணேன். அப்ப நான் என்ன பண்ணோம், அது உள்ள நம்ம இறங்கிட்டோம்
நிறுத்திட்டோம் வச்சுக்கோங்களேன், அது ஒரு ரிசர்ச். அது என் தாட் எங்கெல்லாம் போறது, என்னோட விருத்திகள் எங்க போய் முடியுது. சோ என்னோட உள்ள இருக்கிறதுதான் விருத்திகளா வருது, எண்ணங்களா வருது. அப்ப இந்த எண்ணங்களை இப்படி பார்த்துட்டு உள்ள போனோம்னா அதை பாயிண்ட் பண்ணிடலாம். அப்ப என்னோட வாசனையில என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ரூட்டை கண்டுபிடிக்க முடியும். சோ இதுக்கெல்லாம் மௌன விரதம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீக்ல கண்டிப்பா ஒரு நாள் இருந்துட்டு தென் யூ ரியலைஸ் என்ன நடக்கிறதுன்னு வந்து சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு பெரிய சேஞ்ச் கிடைக்கும். இப்ப பகினி சொன்னால இப்ப நான் நிறைய ஆக்டிவ் ஆயிருக்கேன், நிறைய சேஞ்சஸ் தெரியுது, தாட்லெஸ் கிடைக்கிறது. கண்டிப்பா ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது எல்லாருக்கும். பட் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். உங்களோட நீங்க முதல்ல இருந்து பழகணும், அதை என்ஜாய் பண்ண கத்துக்கணும். யாரோடையாவது இருந்தாதான் என்ஜாய் பண்ணுவேன், என் பேரனோட இருந்தாதான் என்ஜாய் பண்ணுவேன், என் பொண்ணோட இருந்தாதான் என்ஜாய் பண்ணுவேன். யாரையும் பண்ண மாட்டானா, போன பார்த்து ஒரு கால் வராதா, இல்ல யாருக்காவது கால் பண்றது, ஏதோ ஒண்ணு. என்னோட இருக்க முடியாது. அப்ப நாமளே நம்ம கூட இருக்கிறத வெறுத்தோம்னா எப்படி மத்தவங்க நம்மளோட இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்மளோட இருந்து பழகணும். சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்னு ஒரு டைலாக் வந்து தெரியுமா? ஆனா சும்மா இருக்கிறது, மனசும் சும்மா இருக்கணும். மனசை எங்கேயோ வேலையை விட்டுட்டு வாத்திட்டு அந்த இதை நினைச்சுக்கிறது அதெல்லாம் கூடாது. நீங்க உள்ள போய் உட்காந்து அந்த பழசெல்லாம் நான் நினைச்சு பாக்குறேன், அந்த ஒரு 10 வருஷம் முன்னாடி என்ன வந்து ஏதோ சொன்னாலே அதை நினைச்சு பாத்துக்கிறேன், அந்த இன்சிடென்ட் எப்படி நான் டைம் போக்கிக்கிறேன். இல்ல வேற யார பத்தியும் நீங்க நினைக்க கூடாது. உங்க தாட், நீங்க சும்மா இருந்தாலே தாட்ஸ் எங்கேயாவது போகும், உங்களை கூட்டின்னு போகும், சும்மா எல்லாம் விடாது. அப்ப அந்த தாட்ஸை நீங்க ட்ரேஸ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சம் கழிச்சு அது பிரேக் ஆகும்ல. இப்பதான் சொன்னேன், தாட்ஸ் வரும், திங்கிங்கா மாறும், அது விழும் ஒரு டைம்ல. அப்ப அந்த பிரேக்ல நம்ம முடிச்சுப்போம். ஓகே, அப்ப என்னோட தாட்ஸ் எங்க போயிருக்கு, நீங்க நோட் பண்ணுங்க. எங்க போயிருக்கு, இந்த விஷயத்த நோக்கி போறது. அப்ப சில தாட்ஸ் எல்லாம் நம்மளை கூட்டிட்டு போகும்போதே நமக்கு சந்தோஷம் வரும். அப்ப எதை நோக்கி நான் சந்தோஷப்படுறேன், ஏதோ ஒண்ணு என்ன சந்தோஷப்படுத்துறது, அது என்னது, அதெல்லாம் நீங்க நோட் பண்ணலாம். இதுதான் சான்ஸ் நமக்கு. இல்லைன்னா நம்மள யாரும் சும்மா உட்காந்து கேட்கல. அதுவும் கிருகஸ்தாசிரமத்துல சான்ஸே கிடையாது. ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், இல்ல நம்மளே டிஸ்டர்பன்ஸ்ல வாலண்டியரா போய்ப்போம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். ஆனா இந்த மௌன விரதம் அப்படி கிடையாது. நீங்க ஃபுல்லா கதவை லாக் பண்ணிட்டு வெளியில கூட நீங்க லாக் போட சொல்லிடணும். நீங்க இருக்கணும், இருந்து பழகணும். அதுதான் நம்ம வந்து மிருகங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஏன்னா அதுலால அப்படிலாம் இருக்க முடியாது. சோ நம்மளும் அப்படி இருந்தா எப்படி? நம்ம இருந்து பழகணும், நம்மளோட இருந்து பழகணும், நம்மளோட தாட்ஸை வாட்ச் பண்ணணும், நம்மளோட வாசனைகளை ட்ரேஸ் அவுட் பண்ணணும். இதெல்லாம் மிருகங்களால பண்ண முடியாது இல்லையா? சோ அதுதான் டிஃபரன்ஸ். சோ நான் இதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கண்டிப்பா இந்த வாரம் எக்ஸசைஸ் நீங்க ஒரு நாள் பண்ணணும். பகினி, நானும் அதான் நீங்க சொன்னது கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணினேன். ஆனா வந்து மொபைல் எல்லாம் அது எடுக்கணும், ஏதோ பார்க்கணும், நம்ம சத்சங் கேட்கலாமா இல்ல அந்த மாதிரி தோணுச்சு. ஆனா அதையும் விட்டுட்டு நான் என்ன பண்ணினேன்னா ஜப்பம் பண்ணினேன், பாராயணம், இந்த கந்தர் சஷ்டி கவச்சம் இத்தனை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 இனி ஒரு நிமிஷம், யாரும் தயவு செய்து இந்த ஒரு வாரம் நான் திருப்பியும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றேன், உள்ள போய் பாராயணம் பண்றேன். ஏன் நீங்க சுந்தரகாண்ட தூக்கின்னு பண்ணாலும் போச்சு, அங்க 2 மணி நேரம் 3 நேரம் அதுல வேணுமே. இல்ல, சுந்தரகாண்ட பாராயணம்னா சுந்தரகாண்ட பாராயணத்துக்கு உட்காருங்க, நாராயணியம் பாராயணம்னா நாராயணியம் பாராயணத்துக்கு உட்காருங்க, வேதாந்த மகரிஷியின் பாராயணம் அப்படி உட்காரணுமே தவிர இது இன்னொன்னுல கொண்டு இன்னொன்னு நுழைக்க கூடாதுன்னு சொல்றேன். மௌன விரதம் இருக்கும்போது ஒன்லி பண்ண முடியல, அதால பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாராயணம் பண்ண, அதனாலதான் என்னோட இது சொல்ல முடியல. ஓகே, சோ நான் ஜஸ்ட் ஜெனரல் ரூல்ஸ் சொல்றேன். பாராயணம் எல்லாம் பண்ணாதவங்க போய், ஏன்னா அதுல எல்லாம் நம்ம எதுல எல்லாம் டைம் ஓட்டலாம்னு பார்ப்போம். பாராயணம் பண்றது, ஒரு நோட் எடுத்துட்டு எழுதுறேன்னு ஆரம்பிச்சு ஒரு கோலத்தை போடுறது, இப்படி ஏதாவது நம்ம எப்படிதான் ஓட்டலாம். இந்த ஓட்டக்கூடாது. we should enjoy the மௌன விரதம். நம்ம தாட்ஸை வாட்ச் பண்ணுவோம். என் தாட் எப்படின்னா போறதா, இதை நான் எழுதி வச்சுக்கணும், இதை முடிஞ்சதும் நான் போய் முதல்ல இதை எழுதி வச்சுக்கணும். என்னெல்லாம் என்னோட வாசனைகள், இல்லை என்னோட நம்ம இந்த லிஸ்ட் போட சொன்னேன் இல்லையா, எதெல்லாம் என்ன அடிமைப்படுத்துறது, இதெல்லாம் இதுல தெரியும். நீங்க எழுதி வச்சுக்கணும். இது முடிஞ்சப்புறம் உள்ள பேனா கொண்டு போக கூடாது. அப்புறம் ஏதாவது வரைய ஆரம்பிச்சிருவோம், ஏதாவது ஏதோ ஒண்ணு பொழுது போக்கணும்னு பாராயணம் பண்றது, புக்கு எடுத்து, அதுக்குதான் புக்கு, நோட்டு, போனு, டிவி இருக்கக்கூடாது ரூம்ல. அந்த ரூம்ல இல்ல டிவி இருந்தா கூட நீங்க அதை பிடிங்கி விட்டுறணும், கேபிள் எல்லாம் வரக்கூடாது, அந்த மாதிரி எடுத்துக்கணும். லேப்டாப் கொண்டு போக கூடாது, எதுவுமே இல்லாம ஒன்லி நாம நம்மளோட இருக்கணும். அதுதான் மௌன விரதம்.
அதனால எக்ஸசைஸ் பண்றேன், வாக்கிங் போறேன், இல்ல தியானம் பண்றேன், இல்ல பாராயணம் பண்றேன், இதெல்லாம் நல்லதுதான். அதான் அதுக்குன்னு பண்ணணுமே தவிர மௌன விரதத்துல கொண்டு அதை ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ மௌன விரதம் எல்லாம் நம்மளோட இருக்கிறதுக்கும் நம்மள உள்ள திரும்பி பார்க்கறதுக்கு டைம் வேணும். அதுதான் மௌன விரதம். ஸோ நம்ம தாட்ஸ் எங்க போறதுன்னு வாட்ச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஜ் சொல்றேன், அது அடுத்த மௌன விரதத்துல. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸை வாட்ச் பண்ணி உங்களோட எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்த வச்சிருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல உங்களோட தாட்ஸ்க்கு அந்த வாசனைகளுக்கு போகும். அது வாசனைனாலதான் தாட்ஸ் வருது. ஸோ எதனால வருது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ ஒரு தாட் வருது, உங்க குழந்தைகளை பத்தி நினைக்கிறீங்க, அது அப்படியே டிராவல் ஆகுது, உங்க பேரன் ஏதோ ஒரு பிரைஸ் வாங்க, அவங்களுக்கு அப்படியே சந்தோஷம் பொங்கல்தா, நோட் பண்ணி வைங்க. நீங்க புகழ்ச்சிக்கு அடிமையா இருக்கேன், அப்புறம் பாசத்துக்கு அடிமையா இருக்கேன், இதெல்லாம் உங்களோட வாசனை. நோட் பண்ணி வச்சுட்டு வெளியில வந்து எழுதி வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி நிறைய வேலை இருக்கு, உள்ளேயே நிறைய வேலை இருக்கு. அதனால அதெல்லாம் நம்ம விட்டுட்டு வெளி வேலையிலேயே ஓடிட்டு இருக்கோம். இந்த இந்திரியங்கள் வெளி நோக்கியே தான் போயிட்டு இருக்கோம். ஏன்னா அதோட சுபாவம், ஏன்னா வெளியிலேருந்து தான் பஞ்சபூதங்கள்லேருந்து வந்தது தானே இந்திரியங்கள். அதனால அது வெளியில நோக்கி போக தான் பார்க்கும். அதனால நம்ம தான் ரொம்ப கான்சியஸா அதை உள்ள திருப்பணும். இந்த பிராக்டிஸ் ஒரு பிராக்டிஸ் மௌன விரதம், இன்னொன்னு இந்த தியானங்கள். சரியா? சாந்தி மந்திரம் சொல்லலாமா? सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। धन्यवादः। ಧನ್ಯವಾದಗಳು. ಧನ್ಯವಾದಗಳು. ಧನ್ಯವಾದಗಳು.